ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு பேக்கேஜ் வர்றதுக்காக வந்து ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஒன்றும் இல்லை, 2 பேக்கேஜ் வரணும். ஸோ அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்துருச்சு, பெல் அடித்தாங்க, போய் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சாச்சு. ஸோ 2 பேக்கேஜும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்கனைசருங்க. அதாவது வந்து நம்ம வீட்டில் வந்து துணிங்கெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருக்கோம். இது வந்து அமேசானில் வாங்கியிருக்கோங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு நாங்கள் ரொம்ப மண்டையெல்லாம் உடச்சி ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி இதை வாங்கியிருக்கோம். ஸோ இது நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன். நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து நிறைய துணிங்க கொண்டு வந்துட்டோம். சரி, அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு என்னடா வழின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்து நம்மளுடைய இந்த வாக்கின் ரோபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹேங் பண்ணுற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நிறைய துணி வந்து ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக வந்து நம்ம ஒரு கபோர்டு மாதிரி இருந்து அதில் வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தேடினோம். அப்புறம் தான் வந்து இந்த ப்ராடக்டை வாங்கினோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து நம்மளே வந்து டிஐஒய் மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம். இந்த மேனுவல் வந்து அவங்க அதிலே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஆலன் கீ இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய எல்லா பொருளுக்கும் வந்து அவங்க வந்து ஏபிசிடின்னு கொடுத்து அதுக்கு நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒன்று ஒன்றா வந்து நம்ம எடுத்து எப்படி மேலே ஃபிக்ஸ் பண்ணணும், எதை கீழே ஃபிக்ஸ் பண்ணணும், எந்தெந்த ஸ்க்ரூ எந்தெந்த இடத்துல வரும், அதுக்கு எத்தனை ஸ்க்ரூ வரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து இந்த ஒரே பேப்பர் தான்னாலும் அதில் வந்து கிளியராக அதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ நம்ம அழகாக எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூஸை வந்து நம்ம வந்து அதே மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தாங்க. ரொம்ப ஒன்றுமே இல்லை, ஒரு 4 பொருள் தான் வந்து அதோடய ஸ்கெலிட்டன், அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வரத்துக்கு 4 விஷயந்தான். இது தாங்க, இவ்வளோ துணிங்க இருந்தது. ஸோ இந்த இவ்வளோ துணியும் நான் வந்து இந்த ஆர்கனைசரில் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது எதுக்கு இப்படி ஒரு வீடியோ அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு உட்டனில் வந்து கபோர்ட் பண்ணிடலாம், ஸ்லைட் டோர் வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கார்பெண்டர், இங்கே வந்து ஆஸ்திரேலியா வந்து கார்பெண்டர் வந்து ட்ரேடின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதில் வந்து ஒருத்தரை கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அப்புறம் அவர் வந்து ஒரு எல்லாத்தையும் அளந்துட்டு அவர் வந்து மெயிலில் வந்து நான் கோட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தா அவர் வந்து ஒரு $2,500 அனுப்பியிருந்தார். நிச்சயமாக அது அன்அஃபோர்டபுளுங்க, என்னால் வந்து அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம ஃபேமிலியில் வந்து நம்ம அடுத்த வேறு என்ன ஆப்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பன்னிங்ஸ் போனோம். பன்னிங்ஸில் வந்து டிஐவி ப்ராஜெக்டில் வந்து அந்த சைடில் வந்து இந்த பேட்லாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம ஊரில், அந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பொருள் வாங்குற மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து வேறு அதுவும் இல்லாத வந்து நிறைய அவங்க காமிச்ச அந்த ரெடிமேட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெப்த்தே இல்லை. ஆல்ரெடி நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு கபோர்டு இருக்குது, அதில் தான் நான் வந்து என்னுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து ரொம்ப டெப்த்தே இல்லாத இருந்தது. ஓகே, பன்னிங்ஸும் வேண்டாம், அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபென்டாஸ்டிக் ஃபர்னிச்சர் போனோம். ஸோ அங்கே பார்த்தப்ப வந்து அங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் மினிமமாக வந்து ஒரு 700, 900, 1200 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. அதுவும் வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம அதை வந்து அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு டெலிவரி சார்ஜும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஓகே, ஃபேண்டாஸ்டிக் ஃபர்னிச்சரும் முடியாது. அப்போ இதில் என்னடா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தாச்சு. ஆனால் வந்து மைண்டில் வந்து இப்படி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னதுக்கப்புறம் நம்ம பார்த்தா கேமார்ட்டில் வந்து ஒரு ஆர்கனைசர் இருந்தது. சரின்ட்டு அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து இமேஜ் சர்ச்சில் பண்ணும்போது பார்த்தா கூகுளில் வந்து அமேசானில் இந்த ப்ராடக்ட் இருந்ததை பார்த்தோம். ஓகே, நாங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம அந்த வாக்கின் ரோபோடைய லெங்க்த்து, அது உள்ளே இருக்க விட்த்து இது அளந்தாச்சு. இதில் நமக்கு சூட் ஆகிற மாதிரி நிறைய துணிங்க வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தேடணும். அதுக்கப்புறம் பார்த்தா அதே சமயத்தில் நம்மளே வந்து அதை வந்து டூ இட் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி அதான் வந்து இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஆள் வச்சு பண்ணோம்னா அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம வந்து
இதை வந்து கண்டுபிடிச்சோம். இதை கண்டுபிடிச்ச உடனே இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம். ஒன்று வந்து ரெண்டு ப்ளேஸ் பண்ணோம். நாங்கள் கொஞ்சம் கூட வந்து நாங்கள் டவுட்டே படாமல் ரெண்டுமே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இது தாங்க நம்ம வீட்டில் இருக்க பழைய கபோர்டு. இது பார்த்திங்கன்னா வெளியே வந்து இந்த ட்ராயருடைய விட்த் 8 inches, நல்ல பெரிய சைஸாக உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம 4 விரல் உள்ளே வைக்கிறோம் இல்லைங்களா, அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 டாப்ஸ் தான் வச்சுக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ வந்து நிறைய பொருளுங்கள்லாம் மேலே வைக்கவும் முடியாது. ஏன்னா வந்து அது அவ்வளோதான், அது உள்ளே இருக்கிற அந்த டெப்த்து. நம்ம அதுக்கு மேலே துணிங்க வச்சா வந்து மூட முடியாது. ஸோ சாரீஸு அந்த மாதிரின்னு சொல்லி நம்ம மடித்து வச்சுருவோம் இது உள்ளே அப்படின்னு பார்த்தா, சிந்தட்டிக் சாரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 சாரீ வந்து மடித்து உள்ளே வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது அதோடைய டெப்த்து. ஸோ வந்து அதுக்கு பதிலாக நம்ம அதை ஹேங் பண்ணியே வச்சிடலாம். அந்த 3 புடவை வைக்கிறதுக்காக இதில் வைக்கிறதுக்கு பதிலாக சில்க் சாரீஸுன்னு சொல்லிட்டு நம்ம மடித்து வைக்கலான்னு பார்த்தா, சில்க் சாரீஸும் வந்து ஒரு 2 புடவை வைக்கிற அளவுக்கு தான் வந்து இடம் இருக்குது. அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் இடம் பத்தவே இல்லை. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, மேலே இடிச்சதுன்னா மூட முடிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ வந்து இதில் வந்து நான் வந்து ரொம்ப வந்து ரேராக போட்டுக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் மட்டும் நான் அந்த கபோர்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி உள்ளே வச்சுட்டு, இதை வந்து இந்த ஆர்கனைசரை வந்து நம்ம வந்து சம்மர் க்ளோத்ஸு வின்டர் க்ளோத்ஸுன்னு பிரிச்சுட்டு அதுக்கு மேலெல்லாம் வந்து என்னுடைய கேஷுவல் வேர்ஸ் எல்லாத்தையும் வந்து மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை ரெடி பண்ணியாச்சு. இது தாங்க ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து நான் உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து துணிங்க எல்லாத்தையும் வந்து எடுத்து ஒன்று அடிக்கையும் வச்சாச்சு. இப்போ வந்து இது பண்ணி வச்சு இது வந்து நான் வந்து ஒரு 2 weeks ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே இப்போ இதுக்கு பிச்சின்னு வந்துருச்சு, இல்லை இது ஹேண்டில்ஸ்லாம் கழட்டிக்கிச்சு, இது எங்கேயாவது ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் இதை நம்ம வீடியோ போடுறது ரொம்ப தப்பு. ஏன்னா அது வந்து நம்ம மற்றவங்களை வந்து நம்ம ராங்காக கைட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், நம்ம வந்து ஒரு 2-3 weeks யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி எதுவுமே ஆகலை அப்படின்னு சொன்னால் நான் மற்றவங்களுக்கும் இதை ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா வந்து கட்டாயம் வந்து துணிங்க சின்ன பசங்களுடைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம். புக்ஸு, நோட் புக்ஸ் வந்து ரொம்ப வெயிட் இல்லாத பொருள் தான் வைக்க முடியும். ரொம்ப வந்து நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, சின்ன பசங்களுடைய இந்த இன்னர் கார்மெண்ட்ஸு, இல்லை வந்து அவங்களுடைய பொம்மைங்க, இந்த மாதிரி பொருளுங்கள்லாம் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வந்து நல்லா திக்காக ரெக்கார்ட் நோட் புக் மாதிரி ரெக்கார்ட் நோட் புக்கு, இல்லைனா வந்து ரொம்ப வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸு இந்த மாதிரிலாம் வச்சோம்னா இது வந்து தாங்காது, நல்லாவே தெரியுது. ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து துணிங்க தான் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து நான் வந்து சம்மருக்கு போடுற துணிங்க, ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து வின்டருக்கு போடுற துணிங்களும் வந்து அழகாக அடுக்கி வச்சுட்டேன். அதில் கடைசியில் ஒரு ட்ராயரில் மட்டும் கொஞ்சம் குர்த்தீஸ், அந்த சுடிதார்ஸு, அது வந்து இங்கே வந்து நம்ம கோயிலுக்கு போகும்போது அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால அது எல்லாத்தையுமே நான் அதில் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சி இழுத்தோடனே இந்த ஹேண்டில் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. ஓகே, அப்போனா வந்து நம்ம இந்த ஹேண்டில் வந்து எப்படின்னா வந்து உள்பக்கம் ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்து முன்பக்கம் நம்ம டைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து நான் உட்காந்து அதை ரெடி பண்ணாலும் வந்து அது வந்து கொஞ்சம் கைட்டினி வர மாதிரி இருந்தது. அதனால் சூப்பர் க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதை வச்சு நான் வந்து அந்த நாபு வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணோன்னே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் வந்து நான் ஒரு 1 week அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அது அவ்வளோதான், ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.